22 மாநிலங்களினுடைய முதல்வர்களை வைத்துக் கொண்டு பிரதமரோடு முதலில் பேசுகிற போதே நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு என்று சொன்னதோடு மட்டுமல்லாது எங்களை எல்லாம் நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லி தந்தவர் எனது வெற்றி தலைவர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே அறிக்கையிலே தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நீட்டை சரி செய்வதல்ல, நீட்டை ஒழிப்பதுதான் ஒரே தீர்வு, அதில் மாற்றம் இல்லை. எப்படி ஒழிப்போம்? இந்தியாவினுடைய மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, ராணுவம், துறைமுகங்கள், பணம், நாணயம், அஞ்சல், ரயில்வே உள்ளிட்ட பல துறைகள் இருக்கின்றன. மாநில பட்டியலில் பல துறைகள் இருக்கின்றன. இந்த கல்வி இருக்கிறது பாருங்கள், அது மாநில பட்டியலுக்கு வந்தால் தான் சட்ட ரீதியாக நீட்டை ஒழிக்க முடியும், மாணவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும் என்று உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக சொன்ன மனிதர் அன்று வெற்றி தலைவர், இன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர். அவரை நான் வணங்குகிறேன். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். இந்த மேடை அரிதான மேடை. எப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அண்ணன் வைகோ எங்களுக்கு திசை காட்டுகிறார். எங்கள் தாய் சிறுத்தை அண்ணன் திருமா முன்னோக்கி சென்று வாடா தம்பி என்று எங்களை கைப்பிடித்து முன்னோக்கி அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களோடு தோளோடு தோள் நின்று கண்ணியமான முறையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. பொது உடைமை தோழர்கள் அந்த சிவப்பு சட்டையோடு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி மக்கள் நலன் ஒன்றே ஒரே இலக்காக கொண்டு எங்களோடு வீரநடை போட்டு செம்மார்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் நாங்கள் கேபினெட் கோட்டையில் மட்டுமல்ல, எங்கள் இதய கோட்டையிலே இடம் தந்திருக்கிறோம். அதனால் தான் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் முதல்வர் எங்களுக்கு இட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நமக்கு கிடைப்பதை விட அதிகமான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று நாகரிக அரசியலை சொல்லி தந்திருக்கிறார். படையூருக்கு வந்தவர்களுக்கு தெரியும். வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்வதற்காக அமைச்சர் பெருமக்கள் எழுந்து தரையில் அமர்ந்து, ஐயோ அண்ணன் அமரட்டும், நான் தரையில் அமர்கிறேன், வெளியில் தான் நான் அமைச்சர், படையூரில் சாதாரண தொண்டன் என சொல்லக்கூடிய கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம். அதில் மாற்று கருத்தில்லை. நாங்கள் அமைச்சர் பெருமக்களாக அல்ல, அனிதாவினுடைய அண்ணன்களாக இந்த போராட்டத்தில் ஆதரவு தந்து நின்று கொண்டிருக்கிறோம். நிற்போம். நெஞ்சிற்கினிய சகோதரன் மணிரத்னம், அனிதாவின் உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய மதிப்பெண்களை டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு, அந்த கருப்பு டி ஷர்ட்டில் மதிப்பெண்களை அச்சிட்டு அவன் போராடிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அவருடைய வீட்டிற்கு இல்லை அந்த குடிசைக்கு கார் நுழைய முடியாத அந்த வீதிகளில் தன் கால்களை நுழைத்த மாமனிதர் அன்று ஜோசப் விஜய் என்ற ஒரு மாமனிதர். அவரோடு தரையில் அமர்ந்தவர். பண்பாட்டு ஜல்லிக்கட்டை காக்க 10 லட்சம் பேர் கூடிய போது ஒரு கர்ச்சிப்பை முகத்தில் கட்டிக்கொண்டு தரையோடு அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தந்த மாமனிதர் என்னுடைய முதல்வர். இன்று தமிழ்நாடு முழுக்க அமைதியான முறையில் இவர்கள் கரப்பான் பூச்சிகள் அல்ல, மெல்ல கரைக்கும் கோட்டைகளை கரைக்கும் கரையான்கள் என்று அவர்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருக்கிறார். மாணவர்களின் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் அந்த மாணவர் போராட்டத்தை திசை திருப்ப அதில் அரசியல் பேசுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை கண்டு நாங்கள் அசரப்போவதும் இல்லை. உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு போனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்ற தலைவருங்க என் தலைவர். பதிலுக்கு பதில் சொல்லி அந்த திசை திருப்பலுக்கு பலியாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்கள் இலக்கு ஒன்று, நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு. கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. உலகம் அதிகம் உச்சரித்த வார்த்தை போராட்டம். சொல்லும் போதே உதிரம் கொதிக்க வைக்கிற வார்த்தை போராட்டம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற காட்டு மரங்களை எல்லாம் வெட்ட துணிந்த போது அந்த மரத்தை கட்டிப்பிடித்து மரங்களை காப்பாற்றிய மாபெரும் போராட்டம். வெளிநாட்டிற்கல்ல, சொந்த நாட்டில் வெளியூருக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட்டை கேட்ட நிறைவேறி பிடித்த தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மாண்டேலா முன்னெடுத்தது ஒரு போராட்டம். மொழிக்காக, இனத்திற்காக இந்த தமிழ் மண் சந்தித்தது ஒரு போராட்டம். வெள்ளையர்களை வெளியேற்ற இந்த காங்கிரஸ் பேரியக்கம் தன் வாழ்நாளை எல்லாம் சிறைச்சாலையில் தள்ளியது. ஆஹா, மாபெரும் போராட்டம். அன்று வெள்ளையர்களுக்காக இவர்கள் நடத்தியது போராட்டம். இன்று எங்களோடு சேர்ந்து இந்த கொள்ளையர்களை ஒழிப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம்.
அந்த போராட்டத்தின் வடியிலே நீட்சியாக எங்கள் தம்பி தங்கைகள் நீட் ஒழிப்பை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள். இதயம் திறந்த அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம். தம்பி தங்கச்சி, நீங்கள் போராடுவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும், இதில் மாற்று கருத்தில்லை. 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று ஒரு தோழர் சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல, அது பதிலுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அம்பேத்கர் எல்லோருக்குமானவர், விஜய் எல்லோருக்குமானவர், இந்த அரசு எல்லோருக்குமானது, விஜய் மடல் அரசு எல்லோருக்குமானது. ஒரு நாள் அந்த தோழரின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதுதான் பதில். நாங்கள் பதிலுக்கு பதில் சண்டையிட்டு, எங்களுக்குள் சண்டையிட்டு எதிரிகளை பலம் பெற வைக்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள் ஒற்றுமையாக இருப்போம். சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை இன்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். அந்த எத்தனை பெரிய திசை திருப்பலுக்கும் ஹைஜாக்குக்கும் புகழ் திருட்டுக்கும் இடம் தராது. ஒற்றுமையோடு எளிய விட்டு பிள்ளைகள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன்.